வீடியோ எல்லாரும் பாத்துட்டு வாங்க. சலித்து விட்டது, இரிட்டேட் ஆகுது. 2 பையன் 10 வரைக்கும் படிக்க வச்சா போதும், நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு பிள்ளைய படிக்க வைக்க? நீ வீட்ல இருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்க? என்ன பசங்க என்ன படிக்கிறாங்கப்பா? பையன் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிட்டான் சார், வேலை பார்க்கறான். இன்னொரு பையன் வந்துட்டு பிபிஏ முடிச்சிருக்கான், அப்ராட் போயிட்டான் சார். ஓ, அதான் எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க. வீடியோ பார்த்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணுன முகம் அம்மா தான். எல்லாத்துக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். எங்கள் அம்மாவை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னன்னா வந்துட்டு நான் 12th படித்து முடித்த உடனே வந்து கீழே தான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கோயம்புத்தூரில். என்னை விட எங்கள் அம்மா அதிகமாக ஆசைப்பட்டாங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயுமே 50,000, 25,000 இல்லைன்னா 70,000, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 55,000, 60,000 இந்த மாதிரி தான் கேட்டாங்க பாதி காலேஜில். அதனாலேயே அந்த அமௌண்ட் எங்களால் கட்ட முடியாது. அப்போதைக்கு இருந்த சுச்சுவேஷனில் எங்களால் கட்ட முடியாதுங்கிறனால நான் வந்து வால்பாறை காலேஜ்லேயே படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 3rd இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்காம் சிஏ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணுக்கு தான் வந்துட்டு வயசாயிருச்சுல்ல, 3rd இயர் முடிச்சு வீட்டில் இருக்கேன். அப்போ தான் சொல்கிறாங்க வயசாச்சுல, அதனால வந்துட்டு மேரேஜ் பண்ணி விட்டுரு, எதுக்கு படிக்க வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து அதே தான் சொன்னாங்க, படிக்க வைக்க வேண்டாம், இதுக்கு மேற்கொண்டு எதுக்கு படிச்சு என்ன பண்ண போறா, படிக்க வைக்க வேண்டாம், மேரேஜ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேர் கேட்குறாங்க, நல்ல இடங்கள்லாம் வருது, அதனால மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் எங்கள் அப்பா கூட சொன்னார். ஆனால் எங்கள் அம்மா அவள் படிக்கட்டும், அவளுக்கு என்ன தோணுதோ அது பண்ணட்டும், அவளுக்கு எப்போ கல்யாணம் முடிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் தைரியமாக, போல்டாக, ஸ்ட்ரென்த்தாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எங்கள் அம்மா. அவங்களால தான் நான் வந்து எம்காம் சியாவே முடித்தேன். எங்கள் வீட்டில் யாருமே வேண்டான்னு சொன்னாங்க. அந்த ஒரு லேடி எனக்காக நின்று என்னை படிக்க வச்சு இன்னுமே என்னை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏன் கீழே படிக்க மாட்டேன்னு சொன்னால், இங்கே 60,000, 75,000, 80,000 கேட்கும் போது எல்லாருமே வீட்டில் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லும் போது எங்கள் அம்மா ஒரு நாள் கஷ்டப்படுறத வந்து என்னால் பார்க்க முடியும். ஏன்னா வால்பாறை வந்து ரொம்ப அழகானது. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்கள பார்த்தா ஒரு நாள் கூட நீங்கள் அவங்க கூட நின்று வேலை செய்ய முடியாது. மழை, வெயில், காற்று, புயல் எல்லாமே இருக்கும். காலையில் 7 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆகும். அவ்வளோ அட்டை கடிக்கும், ரத்தம் உறிஞ்சும். சாயந்தரம் குளிரில் நடுங்கிட்டே வருவாங்க. அந்த ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு காலையிலேருந்து மழை பெஞ்சு சாயந்தரம் வரைக்குமே அந்த மழையிலேயே நின்று கஷ்டப்பட்டு அந்த தேயிலையை பறிச்சுட்டு அந்த மூட்டையை சோர்ந்து அந்த தண்ணியெல்லாம் மேலே ஒழுகி காதில் அட்டை கடிக்கும். ஒரு சில சமயத்தில் எங்கள் அம்மா கண்ணுலலாம் அட்டை கடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடூரமான வேலை தான். வால்பாறை ரொம்ப அழகானது, பார்க்கறதுக்கு எல்லாமே இயற்கையாக இருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் சொர்க்கம். ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு பின்னாடி ஒரு நரக வாழ்க்கை இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடியும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தயவு செஞ்சு அப்பா அம்மாவை யாருமே கைவிட்டுறாதீங்க. நமக்குன்னு அவங்க தான் இருக்காங்க. கடைசி காலத்தில் சாகர வரையுமே வந்துட்டு நமக்குன்னு வர உயிர்னா அம்மா அப்பா தான். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க.